ஹே டியூட்ஸ், நீ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கிமினி தொகையோட எபிசோட் 20. ஸோ இந்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ சிசுவோட ஃபுல் ஃபீலிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் சொல்ல போகிறா. ஓகே, ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ஓகே, எபிசோடுக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சாகா எப்பயும் போல ஜாகிங் போயிட்டுருக்காள். ஸோ அவன் நினச்சிட்டு போயிட்டு இருக்கா. ஸோ கஷ்டப்பட்டு கிஃப்ட் வாங்கினா அவன் கொடுத்துனாலா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா. ரிவ்யூ வீட்டில் அவங்க அண்ணன் ஊருக்கு போகிறான். ஸோ ஞூ இயர் ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு அவன் ஊருக்கு போயிட்டு இருக்கான். போகும்போது பார்த்தீங்கன்னா சிசுவை பார்த்தா சொல்லு, நான் நெக்ஸ்ட் டைம் வரும்போதும் கிளம்பும்போதும் கொஞ்சம் முன்னாடி வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஓகே, நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு சிசு அவன் ஒருங்காவே இருக்க முடியல. ஸோ அந்த கிஃப்ட் வச்சுட்டு இருக்கா. இது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டானா, போர் அடிக்கிட்டு உடனே எடுத்துட்டு நைட்டு வரா. ஸோ வீட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ரியோ வெளியே நின்றுட்டு இருப்பான். ஸோ வந்தனே என்ன சொல்லுவானா, உங்ககிட்ட ஒன்று சொல்ல சொன்னான், நெக்ஸ்ட் டைம் நியூ இயருக்கு இந்த மாதிரி வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் முன்னாடியே வரதான் அவன் கிளம்போது என் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரியோ சிசு கிட்ட சொல்லுவான். அது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவா. இவன் நீ ஏன் அக்கறையா பாத்துக்கிற அப்படிங்கிறான். நான் ஒன்னும் அக்கறையா பாத்துக்கல அப்படிங்கிறான் இவன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் நடந்ததே போதும், ஸோ இதுவே பெரிய இதாக இருக்குது, ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது. ஏன்னா இவன் பார்த்தீங்கன்னா தோறு லவ் பண்ணுறதால. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, இது வரைக்கும் நடந்ததே போதும், இதுக்கு மேலே அதை விட்டுருவில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான். உடனே என்ன பண்ணுவானா, நான் ஒன்றும் அதுக்கு ஒன்றும் வரல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவானா, கிஃப்ட் தூக்கி எரிஞ்சிட்டு லூசுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போயிடுவா. அதுக்கப்புறம் கிஃப்ட் எடுத்து பார்த்துட்டு இருப்பான். ஸோ இந்த கிஃப்ட் தான் நம்ம கொடுக்குறது தான் வச்சுட்டு இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா சோகம் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கா. ஸோ எல்லாருமே சோகமாக வராங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி நைட் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தது ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாகவே இருக்காங்க. அதுக்கப்புறம் நேற்று அவ்வளோ நடந்து கூட அவள் மூஞ்சில் எந்த ரியாக்ஷனுமே தெரியல, கொஞ்சம் ஃபீல் ஆன மாதிரியே தெரியல. அவள் எப்பயும் போல ஜாலியாக இருக்க மாதிரி தான் இருந்தா. அவள் அவ்வளோ மறைச்சிட்டு இருந்திருக்கா ஃபீலிங்ஸை. அது மட்டும் இல்லாமல் அவள் ஸ்கர்ட் கூட போடல அவனை பார்க்கறதுக்காக, ஜீன் தான் போட்டிருந்தான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாவு கழுத்துட்டு இருப்பா. ஆமாம், எனக்கும் தெரியல, அவளை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவளுக்கும் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கசையாக வந்துருவான். வந்தோடனே நீங்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்கும்போது, ஸோ யோசிதா பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ எதுவுமே சொல்ல மாட்டா. ஸோ எங்களாலேயும் ஒன்றுமே பண்ண முடியல, அவளுக்கு ஒரு சேரப் கூட பண்ண முடியல, அவகிட்ட எதுவுமே பேச முடியல, அவகிட்ட அப்படி ஃபீலிங்ஸாக பேசுறதுக்குமே ஒன்றுமே இல்லை. ஏன்னா நாங்கள் பேசுறது அர்த்தமே இல்லாமல் போயிடும், நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கா. ஸோ அவள் ஃபீலிங்ஸ் மறைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அவள் நிறைய கஷ்டப்பட்டு ஸோ ஸ்கர்ட்லாம் வாங்க நம்ம பார்க்கறதுக்கு அது கூட போடலன்னு சொல்லிட்டு அவள் அழுதுட்டு இருக்கா சவாகம். நம்ம கசையாக இருந்துட்டு ஸோ நீங்கள் ரெண்டு பேர் இருக்கீங்களா, அதுவே அவளுக்கு போதும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் இப்போ என்ன பண்ணுறது, அது தெரியாம தான் நாங்கள் உட்காந்துருக்கோம்னு சொல்லிட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டுட்டு இருப்பா. ஸோ எனக்கு தெரியும், ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவள் என்ன நினச்சிட்டு இருப்பா, ஸோ அவளை ஹாப்பியாக இருக்கானா நீங்கள் ரெண்டு பேரும் அவள் கூட இருக்குன்னு தான் நினைப்பா. என்னை பார்த்துக்கிறதுக்காக என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க தான் நினைப்பா. ஸோ மேபி அதனால கூட அவள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம். வேணா அவளே எப்போ தோணுதோ அவள் சொல்லட்டும் அவளோட ஃபீலிங்ஸை, அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு கூட நினைப்பா. அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ அதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லும்போது, ஸோ ஜோ பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆயிடுச்சுல்ல. ஸோ அவனை ஹாப்பியாக ஆகிறதுக்கு என்ன பண்ணுவாங்களா, அவங்க அந்த பார்ட்டி வச்சிருப்பாங்க நேற்று. ஸோ அந்த மாதிரி தான் சேர பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எதுவுமே சொல்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவங்க போய் அதெல்லாம் பண்ணிட்டாங்கன்னா ரொம்ப தப்பாயிடுன்னு சொல்லிட்டு எதுவுமே பண்ணல. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கஜயை புரிய வச்சிடறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டான்னா எந்திரிச்சு கிளாஸுக்கு டைம் ஆச்சு போகலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவான். ஸோ சவாக்கம் பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணிட்டு வருவா. ஸோ இவன் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது, ஒன்று எப்பயும் போலயே இருக்கிறதா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவனும் திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா கஜை என்ன நினைக்கிறான்னா, ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் அவளுக்காக இருக்கீங்க, ஸோ வரி பண்ணுறீங்க அவளுக்காக, ஸோ அந்த மாதிரி எதுவுமே நடக்காது அப்படிங்கிறாங்க. நம்மளோட யஷிதா கிளாஸ் வந்திருக்கோம், நம்ம ரிவ்யூ மட்டும் உட்காந்துருப்போம். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா பார்த்துட்டு முறைச்சிட்றா. ஸோ எதுவுமே பேசல. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சவாகவும் ஏனோ வந்திருப்பாங்க. அவங்க கிட்ட மட்டும் ஏன் நீங்கள் லேட்டாக வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு குட் மார்னிங் சொல்லிட்டு இருப்பாங்க. அவள் எப்பயும் போல ஜாலியாக இருப்பா. ஸோ என்ன பண்ணுறான்னா நம்ம என்ன இருந்துட்டு ஸோ சீக்கிரம் பின்சன்ஸ் வந்துருவாரு, டெஸ்ட் இருக்குது, சீக்கிரம் மாட்டிட்டு சவாகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க சீட்லாம் உட்காந்துடுறாங்க. அப்படியே கசையாக வரான். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏன்னா சவாக்கோக்கு பர்சனலாக ஒரு லெட்டர் எழுதி டெஸ்க் அனுப்பிச்சிருக்கோம். அதில் என்ன போட்டிருக்குன்னா, நம்ம எப்பயும் போலே இருக்கலாம், ஸோ அவளுக்கு எப்போ ஃபீலிங்ஸ் சொல்லணும்னு தோணுதோ அப்போ சொல்லட்டும், அது வரைக்கும் நம்ம எப்பயும் போல ரெகுலராக நம்ம பழகிற மாதிரியே பழகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பார்த்தீங்கன்னா எழுதி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா சாப்பாடு லஞ்ச் பிரேக் டைம் ஆச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா கசையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க, எங்கே சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஃப்டேரியா தான் சாப்பிட போகிறேன் வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ரியோ பார்த்தீங்கன்னா கூப்பிட்றான், இல்லை நான் ரைஸ் பால் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறான் வீட்டிலேருந்து. ஸோ அப்புறம் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த பார்த்தீங்கன்னா யோசிதா உங்களுக்கு என்னென்ன வேணும்னு லிஸ்ட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக போகும். பட் ஆனால் ரியோ கிட்ட ஒரு பார்வோட பார்க்காது. ஸோ டக்குன்னு சடனாக போயிடும். உடனே பார்த்தீங்கன்னா நம்ம சவாக்குக்கும் கொஞ்சம் கெஸ் ஆகிடும். ஸோ என்ன ஆயிருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ரிவ்யூ என்ன பண்ணோம்னா ரைஸ் பால்லாம் வச்சுட்டு பின்னாடியே போயிடுவான். ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுவாங்கன்னா, என்னாச்சு இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ப்ராப்ளம் ஏதோ நடந்திருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பார்ப்பாங்க. யோசிதா பார்த்தீங்கன்னா அங்கே கவுண்டரில் நின்று அடிச்சு பிடிச்சி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்லாம் போட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸ்டெப்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரியோ நின்றுட்டு இருப்பான். ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா கூப்பிடுவான், ஸோ யோசிதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் திரும்பி கூட பார்க்க மாட்டான், டேரெக்டாக கையை பிடிச்சி இழுத்துருவான். இழுத்து எதுக்கு பார்க்காம பேசாமல் போயிட்டு இருக்கா எப்படி அப்படிங்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பிரெட் கிட்டலாம் கீழே வந்துடும். பாரு நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிதா கேட்கும். நான் என்ன சாரி சொல்லணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிவ்யூ சொல்லுவான். ஸோ அதுக்கப்புறம் யோசிதா கேட்குறா, ஸோ நான் வருத்தப்படுவேன்னு நினச்சியா, ஸோ உங்கள் பிரதரோட ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சிட்டான் அதனால நான் வருத்தப்படுவேன்னு நினச்சியா
அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறான். அதுக்கப்புறம் ஆமாங்கிறான் நம்மளோட ரியோ. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கையை தட்டி விட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் உன் பிரதரை லவ் பண்ணுறேன், அதனால் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறியா, எனக்கு அதனால தான் ஃபீல் பண்ணிட்டுருக்கேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை உனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை, உனக்கு பார்த்தா இரிட்டேட்டிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யோசிதா அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட வேகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவான்னா, இவனோட அந்த பிரெட்டில் எடுத்துகிட்டு இருப்பான். பிரெட் கூட எடுத்துகிட்டு போலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போயிடுவான், என்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல போய் நின்றுட்டு கொஞ்சம் ரிலீஃபாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியே சவாக்கோ, அதுக்கப்புறம் ஏன்னா இவங்க 2 பேரும் வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள், ஸோ இந்த மாதிரி நான் இப்போ ரியோ கிட்ட சின்ன ஆர்குமெண்ட் தான் பண்ணேன், அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படிங்கிறா. பட் ஆனால் நம்மளோட சவாக்கோவால் அது ஏற்றுக்க முடியாது. அவள் வந்து பார்த்திங்கன்னா அழுதே வந்து புலம்பி விட்டுருவா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அழுகிறத பார்த்துட்டு நம்மளோட யோசிதா வந்து பார்த்திங்கன்னா வேகமாக கத்தி அழக ஆரம்பிச்சிருவா. அப்போலாம் சொல்ல ஆரம்பிச்சிருவா, ரியூ எப்பயுமே என்னை தப்பாக நினச்சிட்டு இருக்கான், ஸோ இந்த மாதிரி நான் அவனை அவங்க பிரதரை வந்து லவ் பண்ணுறேன், அதனால மனசு உடஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நினச்சிட்டு இருக்கான். அவன் வெறிய லூஸு. அதுக்கப்புறம் ஸோ அவன் என்ன சொன்னான் தெரியுமா நேற்று நைட்டு, இதுவே அவனுக்கு ரிலீஃபாக இருக்கான். என்னன்னா இப்போ அவன் பிரதர் வந்து ஸோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் பிடிச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறமா நான் விட்டுருவேன், ஸோ அவன் மேலே ரொம்ப அக்கறை வச்சிருக்கான்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அழுது புலம்பிட்டு இருப்பா. நேற்று நைட்டு நான் அவனுக்கு வெறும் கிஃப்ட் தான் கொடுக்க போனேன் வீட்டுக்கு, பட் ஆனால் எனக்கு இந்த மாதிரி சொல்லிட்டான். ஸோ அவன் கூட என்னென்னு தெரியுமா நினச்சேன், நான் ஆசையாக போய் கிஃப்ட் கொடுத்துட்டு ஸோ சந்தோஷமாக இருக்கலாம்னு நினச்சேன், ஸோ இந்த நியூ இயரை நல்லா செலிப்ரேட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் ஆனால் அவன் புரிஞ்சிக்காமல் ரொம்ப லூசு மாதிரி இப்படி பண்ணிகிட்டு இருக்கான், ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திட்டிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கா. அவள் அழுது பார்த்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் ரொம்ப இதாகிடுது. ஸோ ஓப்பனாக எதுவுமே சொல்லலை, பட் நீ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கா. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், நானாக இருந்தானா ரியோ கிட்ட அந்த கிஃப்ட்டே கொடுத்துருக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அந்த கிஃப்ட்டு கூட நான் தூக்கி அவன் மூஞ்சில் எரிஞ்சு வந்துட்டேன் அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்காக வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருப்பா பேரை சொல்லிட்டு. ஸோ உங்களுக்காக இப்போ நான் பிரெட் கூட எடுத்துகிட்டு வரல, அது கூட நான் அவங்ககிட்டே கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருப்பா. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா 3 பேர் பேசிட்டு போகிறாங்க. அப்போ வந்து ஸோ எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது, கொஞ்சம் நல்லா இருக்குது. சவாக்கோ வந்து அழுது ஸோ நான் வந்து ஃபீலிங்ஸ் ஓப்பனாக அவங்ககிட்ட சொன்னேன்ல, ஸோ அதுலேருந்து வந்து வச்சிங்கன்னா கொஞ்சம் மனசு கொஞ்சம் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஃபுட்டுக்கு டைம் ஆச்சு, வாங்க நம்ம போய் சீக்கிரம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிடுவா. அதுக்கப்புறம் ரியோ வந்து பார்த்தீங்கன்னா நைட் என்ன பண்ணுவான்னா ஃபோன் எடுத்துகிட்டு யாருன்னே தெரியாது, ஸோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி ஸோ எனக்கு வந்து பிரெட் இங்கே அதிகமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்போர்ட்ஸ் மிட் இருக்குது, ஸோ இது எனக்கு யார் கொடுத்தா தெரியுமா, எனக்கு யோசிதா கொடுத்தான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னே தெரியாது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருப்பான். ஸோ அவனோட ஃபீலிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஜாலியாக இந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த எபிசோட் வந்து முடிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் கிளியராக வந்து பார்த்திங்கன்னா சொல்லலை, பட் ஆனால் இந்த ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ரியோ வந்து புரிஞ்சுக்கிறான், பட் ஆனால் ரிஷிதா வந்து எப்படி புரிஞ்சுக்கோன்னு தெரியல. ஸோ ஓகே காஷ், இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் அனிமே ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய்.